என்ன முடி இவ்வளோ ட்ரை ஆகுது, ரொம்ப மோசமாக இருக்கே. என்னப்பா என்ன அது டேண்ட்ரஃப் மாதிரியும் தெரியுது, என்ன பிரச்சனைனே தெரியல. முடிக்கே இவ்வளோ ட்ரை ஆகுது. இந்த ட்ரையாக இருக்க ஒரு சொல்யூஷன் இல்லையாடா, எங்கே தப்பு பண்ணுறோன்னே தெரில. பேசாமல் மேவரிக் கிட்ட கேட்போம், அவன் ஏதாவது வழி சொல்லுவான். ஐநோ இந்த ட்ரை ஹேருங்கிறது மென்னுக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வரும். பிகாஸ் ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா நம்மளோட ஹேருக்கு எந்த ஒரு ஹெல்த்தியான விஷயமே இல்லை, நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது லைக் நம்மளுக்கு ஈஸியாக காட்டுது. ஹெல்த்தியாக இல்லாத போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். டேண்ட்ரஃப் வரும். ட்ரை ஹேர் இருக்கும்போது ஹேர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரஃப்பான டைமில் இருக்கும்போது புடுங்குனா ஈஸியாக வந்துடும். புடுங்குனா வந்துருச்சுன்னா லைக் நம்மளே நினச்சி பாருங்கள். பிகாஸ் பசங்களுக்கு வந்து இந்த ஹேர் ட்ரை ஆகும்போது இந்த ஹேர் ஃபால்லாம் ஆகும், ஹேர் லாஸ் ஆகும், டேண்ட்ரஃப் வரும் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து ஏன் யோசிப்பாங்கன்னா, அவங்க பிஃபோர் 30 இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நமக்கு மேரேஜ் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரப்போகுது. கேர்ள்ஸுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை, பட் பசங்களுக்கு ஹேர் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் திங், ஒரே ஒரு லைக் போட்டால் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். மேவரிக் ஃபேமிலி இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக போவோம். And let's roll the intro. Number 1, shampoo less and also in cold water. அதாவது நீங்கள் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும். பிகாஸ் உங்களோட ஹேருக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில்ஸ், இன்க்ரீடியன்ஸ், இது எல்லாமே நீங்கள் டெய்லி ஷாம்பு போடும்போது அந்த ஹேரில் இருக்கிறத அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால் உங்கள் ஹேர் ட்ரை ஆகும். அண்ட் இன்னொரு திங், நீங்கள் ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது, ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை ரொம்பவே ட்ரை ஆக்கிடும். பிகாஸ் ஹாட் வாட்டர் இஸ் ஸோ டேஞ்சரஸ். எப்படி நம்ம சன் எக்ஸ்போஷர் டேஞ்சரஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த சம்மர் சீசனில் சன் எக்ஸ்போஷரே ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹாட் வாட்டரில் குறுக்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. வீக்லி 2 times இல்லை 3 times மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே போகாதீங்க, உங்களோட எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் லாஸ் ஆகிடும். அண்ட் ஹாட் வாட்டரை குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஹாட் வாட்டரில் குளிக்க மாட்டீங்க. சப்போஸ் அப்படியே மீறி நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெளியில் போகும்போது முடிஞ்சால் கேப் போடுங்க. அண்ட் ரொம்ப டைட்டாக கேப் போடாதீங்க. ரொம்ப டைட்டாக போட்டாலும் ஸ்வெட் ஆனாலும் உங்கள் ஹேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த முடி பிரச்சனை வேற. நம்பர் 2, ட்ரை a new shampoo and conditioner. இது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது, பட் உங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்காக இது ஒரு ஃபீல் குட்டாக கொடுக்கும். பிகாஸ் சேம் ஷாம்பூ அண்ட் சேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரிங் யூஸ் பண்ணும்போது ஹேர் ட்ரை ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது. சேம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரிசல்ட்ஸ் தெரியாத மாதிரி நமக்கு சைக்காலஜிக்கலாக தோணலாம். மேபி நீங்கள் தப்பான ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரை ஆக இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் பார்க்கணும்னா மாய்ஸ்சரைசிங், ஹைட்ரைட்டிங், நரிஷிங், இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் இருக்கிற ஷாம்பு தான் உங்களோட ட்ரை ஹேருக்கு செட் ஆகும். மேபி நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 to 4 months ஒரே ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ட்ரை டு சேஞ்ச் இட். வேற ஒரு கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்க. பட் எந்த கம்பெனி ட்ரை பண்ணாலுமே அதில் உங்களுக்கு ட்ரை ஹேர் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறனால நீங்கள் மேபி ஹைட்ரேட்டிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருக்கிற ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்பர் 3, அவாய்ட் ஆல்கஹால் கண்டைனிங் ப்ராடக்ட்ஸ். எல்லா ஆல்கஹாலுமே தப்பு, ஆல்கஹால்னு எழுதியிருந்தாலே தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃபியூ ஆல்கஹால் லைக் அதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த நேம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ட்ரை டு அவாய்ட் தோஸ் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் ஆல்கஹால் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து லைக் சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஹேரை ரொம்ப நிறைய டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபியூ ஆல்கஹால், பிகாஸ் இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுன்னா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மள ஹேரை இம்யூன் ஆக்கிடும், லைக் ரெசிஸ்ட் பண்ணிடும். ஸோ ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடைக்க போகிறது, ஹேர் ரொம்ப ட்ரை ஆக போகுது, ஃப்ரிஸி ஆக போகுது. ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஆக ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேருக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிட்டா இட்ஸ் கம்ப்ளீட்லி கான். நம்மளுக்கு அப்படியே மோட்டிவேஷனே போயிடும். வெளியில் போகிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இது வெளியில் அப்படியே வெளியில் ஒயிட்டாக இட்ஸ் லைக் வி ஷுட் அவாய்ட் இட். சப்போஸ் அதில் நீங்கள் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திங்களா, அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹேருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ சில ஆல்கஹால் டைப்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால், எஸ்டி ஆல்கஹால், 40, ப்ரொபனால், ஐசோப்ரொபைல் ஆல்கஹால், ப்ரொபைல் ஆல்கஹால், இந்த எல்லா டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஹேருக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் 4th
4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். உங்களோட பிளட் வெசல்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ரிங்க் பண்ணும். ஸோ பிளட் வெசல்ஸ் உங்கள் பாடியில் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கேல்ப் ஏரியாலையும் பிளட் வெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க பிளட் வெசல்ஸ்லாம் ஷ்ரிங்க் ஆகும்போது உங்களோட ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், இன்கிரீடியன்ஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம், நியூட்ரியன்ஸ் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹேருக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காத போது உங்களுக்கு ஹேர் தின்னிங், ஹேர் ஃபாலிங், ஃப்ரிஸி ஹேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிஃபோர் 30 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காதுல்ல. நம்ம காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், இல்லை மேரேஜ், முக்கியமாக கல்யாணம் நடக்க போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த முடி பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பியரன்ஸ் இல்லை, ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ் பிஃபோர் 30 இதெல்லாம் வரக்கூடாது. ஸோ வரத்துக்குள்ளாரே நாம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். சப்போஸ் இது ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் ட்ரை ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி க்யூரபிள், ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஹேர் க்யூர் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் பிஃபோர் க்ளோசிங் த வீடியோ, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ஹை டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேவரிக் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பெரிய ஃபேமிலியாக நம்ம க்ரோ போகிறோம். இன்னும் நிறைய கான்டென்ட்ஸ், இன்னும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக நம்ம மேலே வர போகிறோம். கண்டிப்பாக டுகெதர் நம்மளோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம பெருசாக போகலாம். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.